திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நேருக்கு நேர் மோதிய இரு கார்கள் மீது ஆட்டோவும் மோதியதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த 13 பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் அகிலன். அவரிடம் பேசலாம். வணக்கம் அகிலன், இந்த விபத்து தொடர்பான மேலும் விவரம். நிச்சயமாக பரிதா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வடவணக்கம்பாடி கிராமம் அருகே வந்தவாசி சேத்துப்பட்டு சாலையில் 2 கார்கள் மற்றும் ஆட்டோ நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் உயிர்ந்த நிலையில் 13 பேர் படுகாயமடைந்து வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் வந்தவாசி சேத்துப்பட்டு சாலையில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சென்னையைச் சேர்ந்த அன்சர், பாஸ், பாத்திமா, ராஜலட்சுமி, அசோக் ஆகிய 4 பேரும் திருவண்ணாமலைக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர். அதேபோல் சென்னையிலிருந்து மேல் சித்தாமூர் கிராமத்திற்கு சுபாஷ், அம்சாபாய், லட்சுமி 4 பேர் காரில் சென்று கொண்டிருந்தனர். மேலும் வந்தவாசியில் செங்க பகுதிக்கு ஆட்டோவில் 7 பேர் சென்று கொண்டிருந்தனர். வந்தவாசி சேத்துப்பட்டு சாலை வடவணக்கம்பாடி கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது முதலில் 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதைத் தொடர்ந்து பின்னாடி சென்ற ஆட்டோவும் காரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த அன்சர் என்பவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 கார் மற்றும் ஆட்டோவில் பயணம் செய்த 13 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்த வடவணக்கம்பாடி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வந்தவாசி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வரும் வழியில் மற்றொரு காரில் பயணம் செய்த அம்சாபாய் என்பவர் பரிதாபமாக உயிர்ந்தார். பின்னர் போலீசார் அந்த அன்சாரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை செய்து மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பரிதா.